சரித்திரத்தில் இன்று, அதாவது இந்தியாவுடைய உயரிய விருதுகள், அதாவது இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ், பாரத ரத்னா இல்லாட்டி பத்ம விபூஷன், இந்த மாதிரி விருதுகள்லாம் 1954ஆம் ஆண்டு இதே நாள் ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு நிறுவப்பட்டது. சரித்திரத்தில் இன்று. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி. அண்ட் புத்தாண்டு கொண்டாட்டம் வந்து 2025 உலகம் முழுவதும் 7 கான்டினென்ட்ஸ்லையும் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு. அண்ட் நம்மளுடைய சென்னையிலையும் நம்மளுடைய மெரினா பீச்சாக இருக்கட்டும், பெசன் நகராக இருக்கட்டும், காந்தி மண்டபமாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. அதே மாதிரி துரதிருஷ்டவசமாக இந்த விழாக்களில் அந்த ஸ்டாம்பேடு, அப்புறமா இந்த நிறைய பொதுக்கூட்டம், அங்கங்கன்னு மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இதனால் இழப்பும் ஏற்படும். அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து 7 பேர் வந்து பைக் ஆக்சிடெண்ட், அப்புறம் வேறு சில விபத்துகளால் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறோம். மற்றபடி வந்து அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வந்து ஒரு பிரைட்டான, பீஸ்ஃபுல்லான, ப்ளசண்ட்டான இயராக அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மகா கும்பமேளா, அதாவது இந்த கங்கா, யமுனா, அப்புறம் மித்திக்கல் ரிவர், சரஸ்வதின்னு சொல்லுவாங்களா, காணாமல் போயிருச்சு அந்த ரிவர் அப்படின்னு. இந்த யமுனா, கங்காலெல்லாம் போயிட்டு இந்த ஹோலி வாட்டரில் முங்கி தங்களுடைய பாவங்களெல்லாம் கரைப்பாங்க மக்கள். அந்த மகா கும்பமேளா வந்து வருகிற ஜனவரி 13 அண்டு பிப்ரவரி 26 ஒரு 6 நாட்கள், அதாவது பூர்ணிமா, சிவராத்திரி, சங்கராந்தி, பஞ்சமினி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி பெரிய நாலேஜ் கிடையாது. ஸோ இந்த மகா கும்பமேளா ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளுடைய உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களும், நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களும் அன்போடு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அனைவரும் அந்த சிறப்பாக அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஆசையை பெறுங்க. வாழ்த்துக்கள். விருதுநகர் மாவட்டத்தில் கோபிநாத்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்து மேலே பயங்கர நாட்டம் உண்டு. அதனால் அவருடைய சொந்த ஊர் விருதுநகருக்கே போயிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அதில் ஒரு 2 ஏக்கரில் அவர் எலுமிச்சம்பழம் தான் வந்து பயிரிட்டுருக்கிறாரு. அதில் வந்து இந்த ஊடு பயிர்னுவாங்க. ஆக்சுவலி எலுமிச்சம்பழம் வந்து அது வந்து ப்ரைமரி, செகண்டரியாக வந்து அந்த பயிருக்கு இப்போ வேர்க்கடலை போடுறீங்கன்னா கூடவே வந்து தோரம்பருப்பு இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து அவர் பப்பாளியை வந்து பயிரிட்டுருக்கிறாரு. அது வந்து 16 to 18 மாதம் ஆகுமா முழுமை அடைஞ்சு, அதுக்கப்புறமா மகசூல் இது சாகுபடி பண்ணுறதுக்கு. ஸோ அவர் அந்த பப்பாளியை பயிரிட்டதில் வந்து அதுக்கப்புறமா அவர் அந்த சாகுபடி பண்ண பிறகு 1 கிலோவுக்கு வந்து 20 ரூபாய் வரைக்கும் அந்த இயற்கை விவசாயத்தில் வந்து லாபம் அடைஞ்சிருக்காரு. ஸோ அவர் வந்து கரெக்டாக அந்த 2 ஏக்கர் மூலமாக வந்து ஆல்மோஸ்ட் 10,500 கிலோ வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 20 ரூபான்னு போடுறப்போ வந்து அவருக்கு வந்து 2,10,000 ரூபா வரைக்கும் லாபம் வந்து. ஸோ ஒரு ஏக்கருக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் இதை வந்து இந்த பப்பாளி அந்த தொழிலாளர்கள், அப்புறமா வந்து போக்குவரத்து செலவு இதெல்லாம் கழிச்சாலும் அந்த 2,10,000 ரூபாவில் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் லாபம் வந்து ஒரு 1,58,000 ரூபா வரைக்கும் லாபம் பார்க்கலாங்களாம். ஸோ அப்போ ஏக்கருக்கு வந்து 78,000 ரூபா வரைக்கும் நீங்கள் லாபம் பார்க்கலாம். ஸோ இந்த இயற்கை விவசாயத்து மூலமாக ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு ஏக்கருக்கு வந்து 78,000 ரூபா வரைக்கும் லாபம் பார்க்கலாம். இந்த பப்பாளியை வந்து நீங்கள் பயிர் சாகுபடி பண்ணால் அப்படின்னு இயற்கை விவசாயத்தை பற்றி நம்மளுடைய விருதுநகரில் இருந்து இன்ஜினியர் ஃபார்மர் நம்மளுடைய விவசாயி கோபிநாத் அவர்கள் நமக்கு அறிவுரை கூறுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இது கீழே தான் வந்து இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் லைக் 78 லட்சம் பேர் வந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க. ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட், ஈவன் ப்ரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, அதில் இருக்கிறவங்களாம் வந்து இதில் மெம்பராக இருந்தால் அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனில் 10 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கணும். அப்புறமா வந்து 50 வயசுக்கு மேலே இல்லை வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட், இந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், இது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு சலுகை வந்து இந்த சென்ட்ரலைஸ்டு பாசிட்டிவ் பே சிஸ்டம் CPPS அது மூலமாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து இந்த நியூ இயரில் இருந்து 2025 ஜனவரி 1க்கு அப்புறமா இந்த பென்ஷன் பணத்தை எடுக்கிறவங்க வந்து அவங்களுடைய வங்கி, அவங்களுடைய கிளை இந்த மாதிரி தான் எடுக்கிறதெல்லாம் தகர்த்து நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும், எந்த பிரான்ச்சில் வேணாலும், எப்போ வேணாலும், எங்கே வேணாலும் நீங்கள் உங்கள் பென்ஷன் பணத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு நல்ல சலுகை கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கங்க்ராட்ஸ் டு ஆல் த மெம்பர்ஸ் 78 lakh பீப்புளில் EPS. வணிக சிலிண்டர், அதாவது வந்து இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இந்த ஹோட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சிலிண்டருக்கு வந்து நாட் ஹோம் சிலிண்டர்ஸ், இந்த வணிக சிலிண்டர்ஸுக்கு வந்து 14 ரூபா 50 பைசா வந்து அரசாங்கம் குறைச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்.